Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தற்போது தவிக அலுவலகத்தில் என்ன நடைபெறுகிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க சந்தோஷ். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் என்பது நிலவி வருவதால் கூட்டணி ஆட்சியுடன் ஆட்சியை அமைக்க தீவிரமாக பணிகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளையும் கட்சி தலைமை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 113 இடங்கள் மட்டுமே இருப்பதால் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அதனை சரிகட்டுவதற்கான பணிகளையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் நேற்றைய தினமே தவிக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வர சொல்லி ஆலோசனை நடத்துவதற்கான அந்த நடவடிக்கை என்பதும் ஒரு புறம் சென்று கொண்டிருந்தது. அந்த வகையில் தான் இன்று இரண்டாம் தினமாக இன்றும் தற்போது ஆலோசனை என்பதை தொடர்ச்சியாக ஈடுபடுத்த இருக்கின்றனர். ஆளுநர் திட்டவட்டமாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து வந்து அதற்கான கோப்புகளை கொடுத்துவிட்டு ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு அடுத்த நாளே ஆட்சியை அமைக்கலாம் என்றும் ஆளுநர் மாளிகையிலிருந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களை நிரூபிப்பதற்காக தவிக தொடர்ச்சியாக முயற்சி என்பதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதலாக அணுகிய காங்கிரஸ் கட்சி வந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவதாக சிபிஐ மற்றும் சிபிஎம் மற்றும் விசிக தலைமையிலான அந்த கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த தரப்பிலிருந்து தற்போது எந்த ஒரு விளக்கமும் சரியாக கொடுக்காததால் ஆட்சியை அமைப்பதில் தொடர்ச்சியாக சிக்கல் என்பதும் நீடித்து வருகிறது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக என்ன முடிவுகள் எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தே தமிழக அரசியலில் ஒரு களம் என்பது புதிதாக உருவாகுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தனி பெரும்பான்மை இது இல்லாத காரணத்தினால் தான் தற்போது நடக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்தால் மட்டுமே தவிகவால் ஆட்சி அமைக்க முடிய சூழல் என்பதும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது. தற்போது வரையிலுமே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்றைய தினமே கொடுக்கப்பட்ட ஆலோசனையில் நிச்சயமாக ஆட்சி என்பது தவிக அமைக்கும் என்ற உறுதி என்பதையும் கொடுத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பணம் கொடுத்தாலும் தலைவரினுடைய முகம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பதையும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேற்றைய தினமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் என்பதையும் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஊருக்கு செல்ல வேண்டாம், பதவியேற்புக்கு பிறகாக செல்லலாம் என்பதையும் கட்சியினுடைய தலைமையிலிருந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் கடந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு அடுத்த நாளில் இருந்தே தவிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தங்கி இருக்கின்றனர். அவர்களை வரவழைக்கக்கூடிய விதமாக தான் ஓரிடத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக தான் கட்சி தலைமையில் 2 நாட்களாக ஆலோசனை கூட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பட்டினப்பாக்கத்தில் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மறுபுறத்தில் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக தவிக தரப்பில் இருந்து ஆர்வமாக இருக்கின்றனர். மறுபுறத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதனுடைய முடிவுகள் என்ன ஆகும் என்பது குறித்தும் தவிக தரப்பில் இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன செய்யலாம் உள்ளிட்ட ஆலோசனைகள் என்பதையும் சட்டமன்ற உறுப்பினர்களிடையேவும் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் முக்கிய நிர்வாகிகளிடமும் ஆலோசனை என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நடத்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். தற்போது கிடைத்திருக்கும் மற்றொரு அண்மை செய்தி. தவிக தலைவர் விஜய் 11 மணி அளவில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகம் செல்கிறார். ஆட்சி அமைக்க முடியாமல் தவிக திணறி வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளார் தவிக தலைவர் விஜய். தவிக தலைவர் விஜய் 11 மணி அளவில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகம் செல்கிறார். ஆட்சி அமைக்க முடியாமல் தவிக திணறி வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார் தவிக தலைவர் விஜய். தவிக தலைவர் விஜய் 11 மணி அளவில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகம் செல்கிறார்.